ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஹெட்லைன்ஸ் டிவியை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய வாட்ச் பண்ணுறீங்க, வியூ பண்ணுறீங்க. ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரிடே அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ், வாஸ்து ப்ரோக்ராம்ஸ், நியூமராலஜி, ஜெம்மாலஜி, மேரேஜ் மேட்சிங், உங்களுடைய ஃப்யூச்சர் கரியர் ப்ரிடிக்ஷன், அதுக்கு பிறகு உங்களுடைய பர்சனல் ஹெல்த், பிஸ்னஸ், ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், உங்களுடைய சில்ட்ரனுடைய க்ரோத், இது பற்றின எல்லா தகவலும் எவ்ரிடே அப்டேட் ஆகிருக்கு ஹெட்லைன்ஸ் டிவியில். ஸோ சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். மிதுன ராசி பலன். ஸோ மிதுன ராசி பலன் ஜூலை மாதத்தில் எப்படி இருக்குன்றதை இப்படி நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். மிதுன ராசி அப்படிங்கிறது இது இரட்டை சக்தி உடையது. ஒரு ஆண் பெண் அப்படின்ற சிம்பிள் உடைய ராசி தான் இந்த மிதுனம். ஸோ இந்த ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய ராசிநாதன். இந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியிலே இருக்கார். உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்கிறது உங்களுக்கு ஹைலி ஃபேவரபிள். ஸோ உங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து ஒரு ஒருநிலைப்படும், உறுதித்தன்மை அதிகரிக்கும். உங்களுக்கு கொள்கைகளும் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றின சிந்தனைகள் வந்து ரொம்ப ஹைலி இன்ஜெக்ட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் அண்ட் உங்களுடைய பிரெயின் வந்து ஒருநிலைப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த லக்னம், இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு ஹவுஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட், அந்த முதல் வீட்டிலேயே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். அது உங்களுடைய எண்ணங்களை எப்படி செயல்படுத்தமோ அந்த செயலுக்கு உங்களுடைய முயற்சிகளை ஊக்குவிட்டே கொண்டுகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். இந்த ராசியிலே சூரியன் இருக்கிறது வந்து உங்களுக்கு அதிகாரங்களும் ஆட்சிகளும் தேடி வர்றது, பதவிகளில் முன்னேற்றங்கள் கொண்டு வர்றது, நீங்கள் வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொண்டு வரும். அடுத்தது செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் கூடவே இருக்கார். உங்களோட ராசியில் செவ்வாய் இருக்கிறது ஒரு சில நேரத்தில் சில கோபங்கள் கொஞ்சம் கொண்டு வரலாம். லேட்டர் அதுவும் வந்து சாந்த நிலைக்கு வந்துடும். காரணம் உங்களுக்கு செவ்வாய் அவயோக கிரகமாக இருக்குது. அவயோக கிரகமாக இருந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறது ஒரு வேகமான குணத்தையும் ரொம்ப ஸ்பீட் அதிகரித்து வேலை பண்ணுற மாதிரியான ஒரு டைம் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதர்வைஸ் அது எந்த கெடுதலும் உங்களுக்கு செய்யாது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. 2 வீடுகளுக்கு அதிபதியான சுக்கிரன் மிதுன ராசியை பொறுத்தவரையில், அதாவது உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் வரார். ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன், உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5th ஹவுஸ் லார்ட் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர், ஒரு புனித பயணங்கள் மேற்கொள்வது, இல்லைனா ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் விசிட் பண்ணுற ஒரு வாய்ப்பு உருவாக்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங், பெரியவங்களுடைய பிளஸ்ஸிங், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்குது. சுப செலவுகளை உண்டு பண்ணும். ஸோ சுப செலவுகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஆடைகள் வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற பிராப்தம் இந்த ஜூலையில் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஜூலை மந்தில் மிதுன ராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது. ட்ராவல் அப்ராட், உங்களுடைய பயணம் வந்து நாடு கடந்து போய் அதன் மூலியமான வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. தூர தேசத்தில் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். யூ வில் கெட் மோர் சப்போர்ட். அந்த சப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குலாம் சான்சஸ் வெரி வெரி ஹை. மிதுன ராசிக்கு உங்களுக்கு 4th ஹவுஸில் குரு வியாழன் 4ஆம் இடத்துல இருந்து அந்த வியாழனுடைய பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல பதியறதுனால கரியர் அண்ட் பிஸ்னஸில் பாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி நடந்துகிட்ருக்கோ அந்த ஒரு ரேஞ்சில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எதுவும் உங்களுக்கு வந்து டவுன்ஃபால் போகிற மாதிரியான ஒரு சைன் எதுவும் கிடையாது. இன்னொன்று சொல்லப்போனால் குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. ஸோ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வை 10ல் பதியறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களாக நிவர்த்தி பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ், ஜாப், கரியரில் ஒரு உத்வேகமான செயல்பாடுகளோடு நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக கொடுக்கும். ஃபினான்ஷியல் ஹவுஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2nd ஹவுஸ். இந்த 2nd ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லாம் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 11th ஆஃப் ஜூலையில் செவ்வாய் வந்து உங்களுக்கு 2nd ஹவுஸில் மாறுறாரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சூரியன் வந்து 17th ஆஃப் ஜூலையில் வந்து 2nd ஹவுஸில் சேஞ்ச் ஆகிறாரு. ஸோ இந்த கிரகங்கள்லாம் இப்படி 2ஆம் வீட்டில் மாறும்போது வருமானங்களை வந்து அதிகரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது காரணம் எப்பவுமே இன்கம் ஹவுஸில் பிளானட்ஸ் மூவ் ஆகும்போது அது வழியில் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ மிதுன ராசிக்கு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஃபேவர்ஸ் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. அதேமாதிரி மிதுன ராசியை பொறுத்தவரையில் சனி கிரகம், இந்த சனி கிரகம் வந்து 6ஆம் இடத்துல இருக்குது. எதிரிகளை வீழ்த்தி உங்களுக்கு எதிர்ப்புகளை விலக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை டெஃபினட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கல்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்ட்டில் அந்த அப்டக்கல்ஸ் அண்ட் பிளாக்ஸ் வந்து ரிமூவ் ஆகி உங்களுடைய
ரூட் உங்களுடைய ட்ராவலுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை வந்து நடத்திட்டே கொண்டுகிட்டே இருக்கிறோம்னு சொல்கிறத நம்ம மிதுன ராசிக்கு பார்க்க முடியுது. அதே மாதிரி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு அண்ட் கேது இந்த கிரகங்கள் உங்களுக்கு வந்து 3rd and 9th ஹவுஸில் வந்து இருந்துக்கிட்டு அது உங்களுக்கு ஃபேவர்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த கிரகங்களுடைய ஒரு தன்மையால் உங்களுக்கு இன்னும் கூட அந்த கிரகங்களால் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நிறைய ஃபேவர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்களுடைய தொடர்பு நட்பு இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு வந்து தெரிய வருது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மந்தோட பிகினிங்கில் உங்களோட 4th ஹவுஸில் இருக்கார். ஸோ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரன் ஒரு ட்ராவலோட, அதாவது உங்களோட ஃபினான்ஷியல் பிளானட் அது எடுத்தோடனே 4ஆம் இடத்துல இருக்க மந்தோட பிகினிங்கில். அதுக்கப்புறம் அந்த கிரகம் வந்து ஒவ்வொரு நாளும் நகர்ந்து உங்களுடைய எல்லா ராசி வீடுகள்லையும் பிரவேசம் பண்ணும்போது வருமானங்கள் பல வழியில் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஃபேமிலி லைஃப், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் கல்யாணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா அது இன்னும் ஒரு 1 or 2 months உங்களுக்கு போஸ்ட்பான் ஆகிற வாய்ப்பு கொடுக்கும். பட் அதுக்குள்ள முயற்சியில் இருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல வரன் வரும் வாழ்க்கை துணைக்கு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மிதுன ராசிக்கு ஓவராலாக நம்ம பார்க்கும்போது வெறும் அந்த ராசி பலனை பார்த்து நீங்கள் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இன்னும் எனக்கு 100% பொருந்தலையே நினச்சிங்கன்னா உங்களுடைய லக்னம் எடுத்து பாருங்கள். அந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் எவ்வளோ பொருத்தமாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த பலன் 100% பொருந்தும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய பர்த் சார்ட் நீங்கள் உங்களுடைய பிறவி ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள், தசா புத்தியும் எடுத்து பாருங்கள். ஸோ தசா புத்தி உங்களுடைய பிறவி ஜாதகம் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி லக்னம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் ஜூலைன்றது கிளியராக நம்ம பாசிட்டிவாக பார்க்க முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்த பிறகு மந்த்லி ப்ரிடிக்ஷன், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டுக்கு மந்த்லி ப்ரிடிக்ஷன், உங்களுடைய கரியர் ஜாப் ரிலேட்டடாக இல்லை மேரேஜ் லைஃப், உங்களுடைய பர்சனல் ஹெல்த், உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு உண்டான ஒரு சொல்யூஷன், இது மாதிரியான எந்த விதமான கன்சல்டேஷன் ரிகார்டிங் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெம்மாலஜி அண்ட் மேரேஜ் மேட்சிங் இதை பற்றி எந்த கன்சல்டேஷன் ஆனாலும் டிஸ்பிளே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941116163. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் டு மீட் மீ டைரக்ட்லி யூ கேன் கம் டு மை பிளேஸ். என்னை காண்டாக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக சங்கர் நாராயண் அலைஸ் ஷனார். தேங்க்யூ.